ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லென்த் வீடியோ பார்த்துடலாமா? லென்த் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கொடையை வச்சுக்குவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் வந்து மூஞ்சில் படுத்து பார்த்தீங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கிச்சன் பாருங்க, அழகாக வந்து ரெனோவேட் பண்ண போகிறாங்க. எல்லா ஒர்க்கு வந்து கோயிங் சாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணி அரைச்சி வைக்கிறது எப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்னீர் அரைச்சிருக்கு பார்த்தீங்களா, அதை நல்லா வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா ஹீட்டில் நல்லா அவிக்கணும். சரியா? பண்ணி அரைச்சி அவியும் போதே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு நான் எப்போவுமே ஒரு வீடியோவில் காட்டுவோம் பற்றியெல்லாம் ஒரு கிழங்கு, அந்த கிழங்கு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி அவிச்சு வச்சு விடணும். இந்த 2 வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அதுவுமா வந்து நீங்கள் ஏன் பன்னிக்கறியை காட்டுறீங்க, ஏன் நியூ இயர் அதுவுமா பன்னிக்கறியை பார்த்தா என்ன, பார்த்தாலும் ஒன்றும் ஆயிராது. சரியா? அது அவங்களுக்கு பிடிச்சமானது, அவங்களுக்கு சாப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம அதுக்கேற்றவாறு நம்ம ஒரு தெளிவான ஒரு மனநிலையோடு இருக்கணும். ஏன் நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, ஏன் எதுக்கு இதை சாப்பிட்றீங்க அப்படிலாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சது நம்ம சாப்பிடணும். சரியா? இப்போ இந்த 2 விஷயமும் புரிஞ்சிச்சா? ஆதி காலங்கள்ல இருந்தே நம்மளோட சாப்பாட்டில் வந்து பண்ணி அரைச்சி இருந்திருக்கு. சரியா? அப்புறம் ஏன் இல்லை, எதுக்கு இல்லைங்கிற அந்த காரணம் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நமக்கு பிடிச்சா சாப்பிடணும், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஓடிடணும். சரியா? ஓகே. இந்த 2 புரிஞ்சிருச்சா? அடுத்தது நம்ம இதுக்கு மசாலா அரைக்கிறது எப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். மசாலா அரைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா துருவி வச்சுக்கிட்டோம். நம்ம தேங்காய் துருவி தான் நாங்கள் என்ன செய்வோம், அரைப்போம். வெயில்படுதா? இப்போ தான் தெரிஞ்சிருக்காங்க அந்த தேங்காய் ஒழுங்காக காட்டு. அம்மா இன்னைக்கு புது கேமராமேன், ஸோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, சரியா? அடுத்தது வந்து இந்த மசாலாக்கு என்னெல்லாம் பண்ணணும், அதை எப்படி பண்ணணுங்கிறத கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அடுப்பை பற்ற வச்சுக்கிடணும். சரி, தீய கிட்ட காட்டுது. அதை சீஞ்சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சீஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு துருவுன தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காயை வந்து பொன்னிறமாக வறுக்கணும். ரெண்டு கண்ணம் சந்தன கிண்ணும், ஒட்டிக்கொள்ள ஆசைகள் துள்ளும். ஓகே, அது அப்படியே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும். சரியா? அவ்வளோதான். தீ வந்து 2 துண்டு வர வச்சோன்னு நினச்சிடுங்களா, அப்படியே வந்து நல்லா பிடிச்சிக்கிடும். ஓகே, வரவு வந்து தீ பிடிக்கும். ஓகே, ஓகேவா? தேங்காயை வந்து உள்ள தட்டி என்ன செய்யணும், நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுக்கணும். பார்த்தீங்களா? தீ எரியதான் பெரியவும் பிரச்சனையா இருக்கு. வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு போடணும். பார்த்துக்கங்க, இதில் வந்து எத்தனை கரண்டிமா? இதில் வந்து 1/2 கரண்டி போட்டால் போதும். சரியா? இவ்வளோ போட்டுருமா? அடுத்தது அந்த வத்தல் பொடி போட்டோம் பார்த்தீங்களா, 1/2 கரண்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கரண்டி குழம்பு மிளகாய் தூளா, எல்லாம் கறியை வறுத்து இறக்கிடணும். இறக்கிடணும். அடுத்து அந்த மசாலா இறக்கிட்டு மறுபடியும் அந்த தண்ணி அரைச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம அடுப்பில் தூக்கி வச்சிடணும். சரியா? கட். அப்படியே வந்து இந்த மசாலா இருக்கு பார்த்தீங்களா, அதை அரைக்க போகணும். எங்கள் வீட்டில் இந்த கிச்சன் வேலை நடக்குது பார்த்தீங்களா, ஸோ அதனால எங்கள் அண்ணன் வீட்டில் போய் தான் அரைக்க போகிறோம். வாங்க, அப்படியே வந்து இதை அரைக்க கொண்டு போவோம். சரியா? ஓகேவா? மிக்சியில் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கிடணும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி அரைச்சி நல்லா அது மறுபடியும் வேக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே நல்லா வெந்துட்டு தான் இருந்துச்சு. சரியா? வெந்ததில் தான் போட்டிருக்கோம். வெந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு உப்பு போடணும். சரியா?
தேவையான அளவுக்கு உப்பு எலுமிச்சம்பழம் போட்டுடுங்க மெத்தடுங்க. போட்டுட்டு இந்த மசாலாவை உள்ளே தட்டணும். மசாலாவே என்ன செய்யணும் உள்ளே தட்டணும் மெத்தடுங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் வெள்ளை கூட அரைக்கலை. நீங்கள் தேவைன்னா வெள்ளை கூட என்ன செஞ்சிடலாம், அரைச்சிக்கிடலாம் மெத்தடுங்க. அடுத்தது இதை லைட்டாக அலசி தான் ஊற்றணும். தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது என்ன செய்யணும், அலசிக்கிடணும் மெத்தடுங்க. அலசிட்டு இதுலேயும் இருக்கா நல்லா அலசி இதுக்கு முன்னாடி ஊற்றிடுங்க. சரியா? அதுக்கப்புறம் நல்லா அதை கிண்டி அப்படியே என்ன செஞ்சிடணும்னா மூடி வச்சிடணும் மெத்தடுங்க. மூடி வச்சு மறுபடியும் தீ போடணும். தண்ணி அரைச்சி பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஹை டெம்பரேச்சரில் வேணாலும் அதில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம சூடு பண்ணிக்கணும். சரியா? அப்போ தான் அது நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சரியா? யார் யாருக்கெல்லாம் பன்னீர் அரிசி பிடிக்கும், பன்னீர் அரிசி எப்படி எப்படிலாம் வைப்பீங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே, இன்னும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். அது மசாலா கலக்கின உடனே உள்ளாடி அந்த கிழங்கு என்ன செய்யணும், உள்ளாடி போட்டணும் மெத்தடுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே மறுபடியும் மூடி வச்சு நல்லா வியாப விட்டுருவோம். சரியா? ஓகே ஓகேங்க, ஃபைனலாக வந்து பன்னிக்கறியை வந்து வச்சு முடிச்சாச்சு. மூஞ்சில் வெயில் அடிக்க அதுக்கு தான் கொடை பிடிச்சிருக்கேன். உடனே வந்து அர்ப்பனுக்கு வாழ் வந்து அர்த்த ராத்திரி, அந்த ராத்திரி, இந்த ராத்திரி, ஓம் க்ரீம் 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 அப்படின்னு சொல்லிட்டு போச்சை போடுறதுக்கு வந்துடுறாரு. அப்பா ஐயோ கொஞ்சம் பசிச்சோ பார்த்தீங்களா, அழகாக வந்துச்சு. ஓகே, இனி வச்சா வேலைக்கு ஆகாது பார்த்துருங்க. அப்படியே நம்ம இறக்கிற வேண்டியதான். டேஸ்ட் பார்த்துடலாம். கொஞ்சம் நக்கிட்ட வந்துடுறேன். அந்த இறைச்சி, இந்த கிழங்கு, மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படி சூப்பராக இருக்கும். ஓகேண்ணா? ட்ரை பண்ணி பாருங்கண்ணா.